ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் என்ன அப்படின்னா 9:30, 9:30 ஆகுது. ஸோ சாட்டர்டே விளாக், இன்னைக்கு ஒன் டே விளாக் தான் பார்க்க போறீங்க. 9:30 தான் இருந்துச்சு. பாப்பா இன்னும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எழுந்திரிச்சு நான் ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஷேக் தான் குடிக்க போறோம். பாப்பா எந்திரிக்கவங்களையும் நான் ஷேக் போட்டு குடிச்சிட்டேன்னா அப்புறம் வந்துட்டு அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நேற்று வந்துட்டு பாட்டியும் பாப்பாவும் பொங்கலுக்கு போயிருந்தாங்க ஊருக்கு. ஸோ போயிட்டு நைட்டு வந்து அவங்க அப்பா பாப்பாவை போட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு காலையில எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் தடுவும் பிடிச்சிக்கிறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசா யாராச்சும் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவா நீ என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போ விழுத்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. நேற்று வந்துட்டு செம்ம மழை. நேற்று லைவ் கூட போட முடியலங்க, செம்ம மழை. இன்னைக்கு வந்துட்டு வெயில பாருங்க, வெயில் நல்லா ரொம்ப அடிச்சுது. பாத்திரம்லாம் நேற்று கழுவி வச்சாச்சு. ஸோ அது மழையில கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கிச்சன்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. இனிமேல் தான் நான் வந்துட்டு காலையில் சாப்பாடு வந்து மேகி. ஸோ மேகி அடிக்கடி யாரும் சாப்பிடாதீங்க. நான் ஷேக் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். பாப்பாவுக்கு வந்து பசிக்கும்ல, ஸோ அதனால அவளுக்கு வந்து மேகி. என் பாட்டி கூழ் வச்சுருந்தாங்க, கூழ் இருக்குது. கூழ் நம்மளுக்கு கரைச்சி குடிக்க தெரியாது, அதனால மேகியை சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, தண்ணி குடிச்சாச்சு, எஞ்ச உடனே தண்ணி குடிச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஷேக் போட போறேன். பார்ப்போமா? இல்லை ஷேக் போட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு ஷேக். மார்னிங் எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஷேக் தான். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது சாப்பிடுவேன். இப்போதைக்கு வயிறு வசிக்கிறது. ஷேக் ஒரு 11 மணி 11:30க்கு மேகி சாப்பிடுவோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் பாருங்க, வாங்க போகலாம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உட்காந்துருக்காளா மேடம்? என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குறாங்க. ஸ்கூலுக்கு போகையிலையும் அவ இப்படிதான் தூங்குவான். சரி பார்ப்போம், குடிச்சிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ஷேக்லாம் குடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு கொரியர் வந்துச்சு, ட்ரெஸ்ஸு. இதை வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரெட் கலர். ஓகே, இப்போ வந்துட்டு மேடமும் குட்டி மேடமும் எழுந்திரிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாமா? தேய்மா நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஹாய், குட் மார்னிங். தேய் தேய், அம்மா வரேன், உட்காந்து தேய். என்னாச்சு? இருட்டா இருக்கு, இரு அம்மா போன் வச்சுட்டு வரேன். மேடம் ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஷேக் போட்டு கொடுத்துட்டு நம்ம மேகி செஞ்சு வச்சிட்டோம்னா எப்பனாலும் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பண்ணும்போது பார்க்கலாம். நான் இப்போ போய் பாப்பாவை பார்த்துட்டு ஷேக் போட்டு கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு தான் பார்ப்போம். ஓகே ஓகே, பாப்பாவுக்கு வந்து ஷேக்லாம் போட்டு கொடுத்தாச்சு. உங்களை நான் அதை காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, லேட்டாக தானே இருந்துச்சா. ஸோ அதனால ஷேக்லாம் போட்டு குடிச்சிட்டாங்க மேடம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு மேகியுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவ அப்புறமா சாப்பிடுவா, எனக்கு பசிக்கும்ல. ஸோ இப்பதான் வச்சு விட்டுருக்கேன், பார்க்கலாமா? அவசரத்துக்கு காலையில சாப்பாடு மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால மேகி பண்ணிட்டு இருக்கேன். டெய்லிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. ஓகே, இது நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே பொடி கொடுத்துருக்காங்க, அதை போடலாம். ஓகே, மத்தியானம் வந்து என்ன குழம்பு வைக்கன்னு தெரியல, பார்ப்போம். மேடம் எந்திச்சதுல இருந்து நம்மளை ஒரு பாட்டு கூட பார்க்க விட மாட்டாங்க, ஒரே பொம்மை படம் தான்.
என்ன பண்றது, இல்லைன்னா ஃபோன் கேட்பாளே, ஃபோன் கொடுக்கறதுக்கு டிவி எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால எவ்வளோ நேரமாலும் டிவி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இன்னும் மத்தியானம் மேகி ரெடி ஆகட்டும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியதுதான். எட்டி பார்க்குறாங்க பாரு. என்கிட்ட யாரும் பேசல, நான் தான் பேசிட்டு இருக்கேன். யாரும் என்கிட்ட பேசுறாங்களேன்னு வரா. ஓகே கைஸ், பார்க்கலாம். ஹாய், காலையில நம்மளுக்கு டின்னர் சாரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பாருங்க, பாப்பா வந்து வேணுமா, சூடா இருக்கு பாப்பா. மேகி வந்து ரெடி. பட் ஆனால் நாங்கள் டெய்லி சாப்பிட மாட்டோம், எப்பயாவது சாப்பிடுவோம். அகைன் சொல்லிக்கிறேன், மத்தியானம் நம்ம என்ன சாப்பாடு அப்படின்னு. ஆவி பறக்குதா, மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு நம்ம மத்தியானம் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. பாய். வீடியோ முடியல, இன்னும் இருக்கு. நம்ம மத்தியானம் போவோம், சாப்பிட்டு வர. நல்லா தூங்கி என்சார்ஜ் காய்ச்சி போட்டு நம்ம மத்தியானம் சாப்பிட போகிறோம். இப்போதான் கதவை திறக்கிறேன். வாங்க, சோறெல்லாம் நான் வச்சுட்டேன். இப்போதான் சாப்பிட போகிறேன். பாருங்க, இவளுக்கு சேட்டு சோறு வடிச்சாச்சு. மணி இப்போ 3:30 ஆகுது. 3:30க்கு மத்தியான சாப்பாடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டில் வச்சுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, மைக்கில் வந்துட்டு சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் மைக்கை வந்து சார்ஜ் போட்டுட்டேன். குழம்பு வந்து இன்றைக்கி வைக்கலை. நான் பாப்பா வீட்டில் தான் கொஞ்சம் கொண்டு வர சொன்னேன். எனக்கு இருக்க பாப்பா கொண்டு வர சொன்னேன். புளி தண்ணி வந்து எங்கள் பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு பாப்பா குழம்பு வச்சு ஊட்டி விட்டுற வேண்டியதான். வாங்க பார்ப்போம். நான் சோறு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா என்ன சோறு பொங்கி இன்னும் நிமித்தலை. சோறு வடிச்சு தான் இருக்குது, இன்னும் நிமித்தலை. ஸோ நிமித்திட்டு தட்டில் கொஞ்சம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மத்தியானம் வந்து குட்டி லஞ்சு தான் எங்கள் வீட்டில். பாட்டி இல்லாததுனால இன்னைக்கு குட்டி லஞ்ச். வாங்க பார்ப்போம். போயிட்டு வா. மத்தியானம் லஞ்ச் என்னது அப்படின்னா சாதம், அப்புறம் சுட சுட சாதம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு. அப்புறம் வந்துட்டு கூட்டு, என்ன கூட்டு தெரில, ஏன்னா அவங்களால வச்சாங்க. அது என்ன கூட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ போய் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நானுமே சாப்பிடணும். சரி வாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இல்லை சாப்பாடு மத்தியானம். பாப்பா மேடம் தூங்காமல் என்னையும் தூங்க விடாமல் உசுப்பிக்கிட்டு போ, உள்ள போ, போகணுன்னு. சரி வாங்க பார்ப்போம், கூட்டிகிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ் மக்களே, இப்போ வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஸோ ஈவினிங் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தலைக்கு முதல் எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சி 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சூடு பருவாக வருது போல். தலைக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் இருக்குது, கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது, அதை விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு பெருக்கணும். இதுதான் ஈவினிங், ரொம்ப நைட்டு தான். ஸோ நைட்டெல்லாம் நம்ம எப்பயும் போல் சாப்பாடு பார்க்குற மாதிரி தானே, அதனால பாட்டு ஓடுது. ஈவினிங் விலாக் வந்துட்டு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நான் வீட்டு வேலையை பார்க்க போகிறேன். ஏன்னா மோடம் ஆயிடுச்சு, மழை வேறு வந்துடுமா. நேற்று மாதிரி கரண்ட் போயிடும். அப்புறம் நம்ம வெந்நீர் போட்டு குளிக்க முடியாது. பாப்பாவுக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்துருவாங்க. அப்படியே டைம் போயிடும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே எனக்கு இது மாதிரி தான் போச்சு. இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை, டேக் கேர்.